அதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து இந்த கேபிள் லேயிங்கு, எஃப்ஓ லேயிங்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து தீவாவோட அப்ரூவ்டு மெயின் கான்ட்ராக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அதுவும் ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்தாப்பில் அவங்க கேபிள் ஆர்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கேபிள் எடுத்துகிட்டு வருவாங்க தீவா ஸ்டோர்லேருந்து. அப்புறமா எக்ஸிக்யூஷன் பண்ணி அதை அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒன்று ஒன்றா கேபிள் லே பண்ணுவாங்க. கேபிள் லே பண்ணி முடிச்சோன்னா அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐஆர் இது வரை இருந்துன்னா கன்சல்டன்ட் மூலயமா ஐஆர் ரைஸ் பண்ணி கன்சல்டன்ட் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் இதை வந்து பேக்ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது தீவா அப்ரூவ்டு கான்ட்ராக்ட் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காங்க்ரீட் டக்ட் பேங்க், இது சும்மா ஒரு கிராஸ் செக்ஷன் மாதிரி போட்டிருக்கேன். மொத்தம் 10x2 20 வே போட்டிருக்கேன். 20 டக்ஸ் இருக்கும். 20 டக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டக்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 150 mm, அதோட கேப்பு 150 தான். ஸோ நார்மலாக ஒரு கேபிள் பார்த்திங்கன்னா 100 mm தான் வரும். அப்போது 150 உள்ளார போயிடும். அதனால் மேக்ஸிமம் 150 தான் போடுவாங்க. யூபிவிசி டக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது லென்த்து பார்த்திங்கன்னா அந்த லென்த் இருக்குல்ல, லென்த்து வந்து ரோடு கிராசிங்கோ இல்லை எங்கே போடுறாங்களோ அதை பொறுத்து மாறும். ஒரு இடத்துல 6 மீட்டர் இருக்கும், ஒரு இடத்துல 12 மீட்டர் இருக்கும், ஒரு இடத்துல 18 மீட்டர் இருக்கும், ஒரு இடத்துல 20 மீட்டர் இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம லென்த்து கட் பண்ணிக்கணும். இது வந்து எஃப்ஆர்எல் லெவலு. இந்த எஃப்ஆர்எல் லெவல் வந்து 90 சென்டிக்கு லாஸ்ட்டு அந்த போடுற டக்டோட டாப் லெவல் இருக்கணும். இதுதான் ரூல்ஸு, வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த காங்க்ரீட் போட்டதுக்கப்புறமா இது ஃபுல்லாக காங்க்ரீட் வந்துடும். காங்க்ரீட் போட்டதுக்கப்புறம் இதிலே காங்க்ரீட்டுக்கு மேலே வந்து வார்னிங் டேப் போடுவாங்க. வார்னிங் டேப்பு அதேமாதிரி 10 பீஸ் போடுவாங்க. எல்லோ டேப்பு ரெட் டேப்பு போடணுன்னா போடலாம். இது வார்னிங் டேப்பு தான், ஸோ எல்லோ டேப்பு தான். அதுக்கப்புறம் சில சூப்பர்வைசர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரெட் டேப் போடுங்க, லைட்டாக கொஞ்சம் மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் வார்னிங் டேப் போட சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டாண்டர்டு வந்து வார்னிங் டேப் தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பேக் ஃபில்லிங் லேயர் பை லேயர் 150 150 போட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதோட முடிஞ்சிச்சு.